ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, USA விஸ் பாகிஸ்தான். நேற்று நைட்டே போட்டிருக்க வேண்டிய வீடியோ, பட் ஒரு 1:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரி, காலைல போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ போடுறோம். எஸ், என்ன அப்படின்னா, நேற்று T20 வேர்ல்டு கப் 2024 ரொம்ப முக்கியமான ஒரு அப்செட் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாஸ் வின் பண்ணி நாங்கள் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணிக்கிறோம் அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பிகாஸ் பாகிஸ்தான்ட்ட ஒரு நல்ல பவுலிங் அட்டாக் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே யோசிச்சிருந்தோம். பட் ஆனால் பாகிஸ்தானோட பேட்டிங் வந்து அந்த அளவுக்கு பெரிய சிறப்பாலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை. ஏன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ரொம்ப நல்லாவே விக்கெட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரிஸ்வான் 9 ரன்ல அவுட்டு, உஸ்மான் கான் 3 ரன்ல அவுட்டு, ஃபக்கர் ஜமான் வந்து 11 ரன்ல அவுட்டு. அதுக்கப்புறம் பாபர் அசாம், சதாப் கான் இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு. பட் சதாப் கான் அவுட் ஆனதுக்கப்புறம் அசாம் கானை ஃபர்ஸ்ட் பாலே எடுத்தாங்க. ஸோ இது மாதிரி வந்து கடைசியில் ஸ்கோர் வந்து 159 வரைக்கும் வந்துருச்சு. பட் ஆனால் ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க கமெண்ட்ரியில் கூட அப்படின்னா, 160ங்கிறது ஒரு நல்ல ஸ்கோரு. USA வந்து 160 அடிக்க விட்டுட்டாங்க பாகிஸ்தான் அப்படின்னா USAனால ஜெயிக்கிறது கஷ்டம். பிகாஸ் அவங்கள்ட்ட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர்ஸ் இருக்காங்க. அது வேர்ல்டோட பெஸ்ட் 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அது என்னமோ உண்மைதான், நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருந்தாங்க. பட் ஆனால் யுனைடெட் ஸ்டேட்ஸ் பேட்டிங்கில் வேற லெவலில் ஆனாங்க. ஸ்டீவன் டைலர் 12 ரன்ல அவுட் ஆனார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து மொனாங் பட்டேல், அவர் தான் கேப்டன், இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர், அவரும் ஆண்ட்ரே கூஸ் அப்படிங்கிற ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் USAக்காக விளையாண்டுட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கேமை எலிவேட் பண்ணி எடுத்துட்டு போய்கிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைச்சிச்சு. எஸ், அவங்க 2 பேரும் தான் கேமை வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு USAக்கு எடுத்துட்டு போனாங்க. மொனாங் பட்டேல் 50 ரன் அடிச்சிருந்தாரு. ஆண்ட்ரே கூஸ் அதுக்கு முன்னாடி 35 அடிச்ச போய் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஆரோன் ஜோன்ஸ் வந்தாரு. ஆரோன் ஜோன்ஸ் தான் போன மேட்ச் USAயோட ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். 10 சிக்ஸர் அடிச்சிருந்தாரு. 94 ரன் அகைன்ஸ்ட் கனடா அடிச்சு அந்த டீமை வின் பண்ண வச்சிருந்தாரு. ஸோ அவர் உள்ள வந்தவரையுமே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் தானே அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மொனாங் பட்டேல் அவுட் ஆனாருங்க 50 ரன்ல. அங்க அந்த கேம் மாறுனுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிதிஷ்குமார் அப்படின்னு ஒருத்தர் உள்ள வந்தாரு. அவருக்கு படவே இல்லை பாலு. எஸ், அவர் வந்து பாலுக்கு பால் தான் ஆடிக்கிட்டு இருந்தாரு. ஒரு சைடு ஆரோன் ஜோன்ஸ் நல்லா ஆடிக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரால் ஆடி கொடுக்க முடியல. மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா USA கையை விட்டு பாகிஸ்தான் கைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துருச்சு. அதுவும் அந்த குறிப்பா வந்து அந்த 20வது ஓவருக்கு முன்னாடி அமீர் ஒரு ஓவர் போட்டாரு. அந்த ஓவர் கேமை பாகிஸ்தான் எடுத்துட்டாங்க. சரி, முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறப்போ கடைசி 20வது ஓவர்ல கேம் மாறுனுச்சுங்க. எஸ், என்ன அப்படின்னா ஹரிஸ் ராஃபோட ஓவர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜான்ஸ் வந்து ஒரு 6-1 அடிச்சாரு. எத்தனாவது பால் அப்படின்னா 4வது பால். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 ரன் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அடுத்த பால் 1 ரன் ஓடிட்டாங்க. கடைசி பால் 5 ரன் அடிக்கணும் அப்படிங்கிறப்போ நிதிஷ் வந்து 4 அடிச்சிட்டாரு. ஸோ கேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் ஓவருக்குள்ள போயிருச்சு. நிதிஷ் அடிச்ச ஒரே 4 அந்த 4 தான். அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஓவர் கொண்டு போய் கொடுத்துட்டாரு. உண்மையிலுமே சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் ஓவர்ல தாங்க வேற மாதிரி நடந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா USA தான் பேட் பண்ணும் இல்லையா. ஆரோன் ஜோன்ஸ் உள்ள வந்துட்டாரு. ஓகே, அதுக்கப்புறம் ஹர்மீத் சிங் வந்தாரு. ஆரோன் ஜோன்ஸும் ஹர்மீத் சிங்கும் கிட்டத்தட்ட 2 ஓடிக்கிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பால் 4 அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஓடி தான் எடுத்தாங்க. பாகிஸ்தானோட போரான ஃபீல்டிங்கும் அவங்களால கரெக்டான கணிக்க முடியாத சில விஷயங்கள் தான் இந்த கேம் அவங்க தோத்ததுக்கான ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் அந்த ஓவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டாங்க ஸ்கோரை 16-17ன்னு. எப்படிங்க அடிக்க முடியும் நீங்கள்? அதுக்கப்புறம் பாகிஸ்தானால அதை அடிக்க முடியல. USA சூப்பராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங் போட்டாங்க. குறிப்பாக USAயோட பவுலர் வந்து அவர் பேர் நெட்டவால்கர். எஸ், அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் தான். Under-19 ஆடினாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு டெக்கியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இப்போ விளையாண்டுட்டு இருக்காரு நெட்டவால்கர். அவரு தான் வந்து சூப்பர் ஒரு பயங்கரமா போட்டு அந்த ஒரு ப்ரெஷர் இருக்குங்க. ஏன்னா முகமது அமீர் மாதிரி ஒரு பிளேயருக்கு அந்த ப்ரெஷர்னால ஒய்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ ஒய்டுங்கிறீங்க அது இன்னும் ஓடி இப்படிலாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. பட் நெட்டவால்கர் ரொம்ப நல்லா அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி பண்ணாரு. USA ஒரு ஹிஸ்டாரிக்கான ஒரு வின்னு அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லலாம். பாகிஸ்தான் எப்பவுமே வேர்ல்டு கப்பில் ஒரு சில அப்செட்ஸுக்கு ஆவாங்க. ஜிம்பாப்வே கூட தோத்துருக்காங்க போன வேர்ல்டு கப்பு. ஸோ இது மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் USA உண்மையிலுமே சமங்க. ஏன்னா பங்களாதேஷ் அடித்தாங்க, அதுக்கப்புறம் பாகிஸ்தான் இப்போ அடிச்சிருக்காங்க. இடையில வந்து பார்த்தீங்கன்னா கனடாவை அடித்தாங்க. கனடா ரொம்ப வருஷமாக கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்க ஒரு டீம். ஓகே, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆப்கானிஸ்தான் மாதிரி வந்துகிட்டு இருக்க ஒரு டீம். அந்த டீமை அடித்தது வந்து ஒரு பெரிய விஷயம்னு பேசினாங்க. இப்போ பாகிஸ்தான் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் சீரியஸ்லி அப்படின்னே சொல்லலாம். பார்க்கலாம், இன்னும் கேம்ஸ் இருக்கு.
அயர்லாண்டோட மேட்சஸ் இருக்கு, இந்தியாவோட மேட்சஸ் இருக்கு. இன்னும் ஒரு கேம் எப்படியாவது அங்கங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா சூப்பர் 8 குவாலிஃபை ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் உங்களோட கருத்து இந்த கேமை பத்தி என்ன அண்ட் எப்படி இருந்துச்சு, நீங்க ஃபுல்லா அந்த கேம் பாத்தீங்களா அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஜிப் சேனல்.